சின்ன வயசுல நம்மளாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டதே கிடையாது, சாப்பாட்டு வளர்ந்ததும் கிடையாது. எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் அந்த கிழங்கு தான் எங்களுக்கு சாப்பாடு. அது ரொம்ப தொலை நடந்து போகணும், ரொம்ப தொலை போய் தான் எடுத்து வரணும். யானை இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், பாம்பு பள்ளி எல்லாமே இருக்கும். கோவிலில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம கல்லுக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் தான் இருக்கும் இந்த கோவை வந்து. அது நல்லாவெலாம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பாம்பு பள்ளி எல்லாமே மேலே வந்து ஏற தான் செய்யும் இருட்டில். ஆமாம், பசியாக இருந்தால் அப்படி சாப்பிடக்கூட செய்யும். மழை வந்தால் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம் சார். ஒழுகாமல் இருக்குது இந்த ஒரு வீடு தான் சார் ஒழுகாமல் இருக்குது. அதுவும் கூட தம்பி தான் போட்டாங்க வீடுக்குனா. இன்னுமே வெளியில் தான் சார் இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். நம்மளோட அன்பு சொல் உலகு எல்லா விதமான கோரிக்கைகளையும் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன்படி உணவு, கல்வி, அதுபோக வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்காக நம்ம தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, எம்கல்லுப்பட்டின்ற கிராமம், அதாவது திருமங்கலத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எம்கல்லுப்பட்டி கிராமத்தில் இருக்க ஒரு பழங்குடி மக்களுக்கான தேவைகள் இருந்தது. அதை நோக்கி தான் அந்த பயணம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த கிராமம் கரெக்டாக எங்கே இருக்குது சொன்னோன்னா, திருமங்கலத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஐயனார் டேம்ன்ற இடத்துல இருக்குது. ஸோ இங்கே கீழேருந்து அவங்க இருக்க பகுதியை நோக்கி போனால் கூட அவங்களுக்கு ப்ராப்பரான ரோடு வசதி கிடையாது. ஸோ ஃபுல்லாக அந்த மலை குன்றுகள் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே நடந்து போகணுன்னா அவங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். ஸோ நமக்கு ஒரு நாள் வர்றதுக்கு நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இந்த காலம் பூரா இங்கே வாழ்ந்துட்டுருக்கவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட தேவைகள் என்னவாக இருக்கும், அதை ஏன் இங்கே யாருமே பெருசாக அட்ரஸ் பண்ணல அப்படின்ற அளவுக்கு நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் அங்கே போனோம். ஒவ்வொரு இடையும் அங்கே போகும்பொழுதும் இதே கேள்விகள் நமக்கு இருக்கும். அவங்களுக்கும் அதை பற்றின பெரிதாக புரிதல் இருக்காது. ஸோ இப்படி தான் நமக்கு இந்த கிராமங்கள் அறிமுகமாச்சு. இங்கே உள்ள மனிதர்கள் நமக்கு அறிமுகமானாங்க. இங்கே ஒரு 6 பழங்குடி குடும்பங்கள் இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க இந்த காடும் மலையும் மட்டும்தான் எல்லாமே. அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் அவங்க எடுக்கணுனாலும் அதே காட்டுக்குள்ளே தான் கிழங்குகளை பறித்து சாப்பிட்டுக்கிறாங்க. வீடுன்னு பெருசாக கிடையாது. வீட்டுக்கு தேவைன்னா அவங்களுக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா காடுகளுக்குள்ள இருக்க குகைகளுக்குள்ளே போய் வாழ்ந்துக்கிறாங்க. ஸோ நல்லா அரிசி சாப்பாடு சாப்பிட்டே அவங்களுக்கு கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு மேலே இருக்குது. என் பேர் வணக்கம் சார். என் கூட பிறந்தது 5 பேர் சார். மலைக்குள்ளே தான் இருந்தோம். ஆனால் அப்போ சாப்பாடுக்குள்ளே எதுவும் கிடையாது. தேன், கிழங்கு இது இப்போ 2 போக சாப்பாட்டுக்கு எதுவும் கிடையாது. நாங்கள் சின்ன வயசில் டெய்லியும் சாப்பாடு அதுதான் வளர்ந்தது எல்லாம் வளர்த்ததுலாம் ஃபுல்லாக அந்த தேனும் கிழங்கு தான். சொனையில் தண்ணி எடுப்பாங்க, ஓடையில் தண்ணி எடுப்பாங்க, கொடுப்பாங்க. அந்த கிழங்கு வள்ளி தோண்டி அந்த தேனை எடுத்து அதை தொட்டு சாப்பிடுவோம். இப்போ இருக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்து அதை வியாபாரம் பண்ணி அதை வெளியிலேருந்து சாப்பாடுக்கு அரிசி பருப்புன்னு வாங்கி அது சாப்பிட்றோம். அது நாங்கள் சின்ன வயசில் நம்மளாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டதே கிடையாது, சாப்பாட்டு வளர்ந்ததும் கிடையாது. விவரம் கண்டதுலேருந்து தேனு கிழங்கு மட்டும்தான் அம்மா அப்பா ஊட்டுவாங்க, கொடுப்பாங்க. எடுத்து அதை தான் கொடுப்பாங்க. நாங்களும் சின்ன வயசில் பசி ஆச்சுன்னா அதை தான் போய் தோண்டுவோம். அந்த கிழங்கு தோண்டி தேன் கிடைக்கிற தேனை எடுத்துகிட்டு அதை கிழங்கு சுட்டு அந்த தேரில் தொட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னா அதை மண்ணை பறித்து மண் மேலே கடலை பெருக்கி வச்சு விறகு பெருக்கி வச்சு அதை மண்ணுக்குள்ளே அந்த கிழங்கு மூடி மேலே இலையை போட்டு மூடி அதை எடுத்து அந்த வெந்துடும். எடுத்து அந்த தேனை அந்த கிழங்கு தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் அந்த கிழங்கு தான் எங்களுக்கு சாப்பாடு. அரிசிக்கு நாங்கள் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கீழே இறக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து மலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டாங்க. கீழே இறக்கி இந்த ரேஷன் கார்டு அது இதுன்னு கொடுத்தாங்க. அங்கிட்ட ஆளுங்க இந்த மாதிரி மக்கள் இருக்குதுன்னு சொல்லி அரிசி பருப்பு கொடுத்து இதை இப்படி தான் சமைச்சு இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து பாத்திரம் பண்டாமெல்லாம் கொடுத்தாங்க. குடம், கம்பி, மம்பட்டியும் கூட அவங்க தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப தொலை நடந்து போகணும்.
ரொம்ப தொலை போய் தான் எடுத்து வரணும். காலையில் 7 மணி 8 மணிக்கு கிளம்பி போவோம். பிள்ளைங்களை அனுப்பிட்டு இந்த பிள்ளைங்களை அனுப்பிட்டு 8 மணி 7 மணிக்கு தான் போவோம். ஒரு நாளைக்கு 9 மணிக்கு தான் போவோம். போயிட்டு நைட்டு 7 மணி 8 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு, இங்கே தோண்டி வர்றதுக்கு. எல்லாமே இருக்கும், எல்லாத்துலேயும் அப்படி தான் கஷ்டப்பட்டு தான் போகணும். அதை விட்டு விலகி தான் போகணும். யானை இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், பாம்பு பள்ளி எல்லாமே இருக்கும். எல்லாம் வந்தாலும் அதை ஒதுங்கி தான் அதை பார்த்து ஒதுங்கி தான் நம்ம போகணும். இப்படி தான் சார் இப்படி தான் பண்ணணும். இப்போ தான் சார் குடிசை போகிறோம். அப்போ முதல்ல பொந்துக்கல்லில் தான் இருப்போம். கொடாக்கல் மாதிரி மலைக்குள்ள கொவையாக இருக்கும். மலைக்குள்ளே அதுக்குள்ளே தான் கொவைக்குள்ளே அடியில் தான் இருக்கும். இப்போ தான் இந்த குச்சியெல்லாம் வெட்டி தார்பாய் இதுக்கெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவங்ககிட்ட இருந்து ஆளுங்க கொடுப்பாங்க. தார்பாய் இல்லைன்னா புல்லை பிடுங்கி அதை குடிசை மாதிரி போட்டுருவாங்க சார். எங்கன்னா அந்த குடிசையில் தான் வளர்த்தாங்க சார். மலையிலலாம் கொலையை ஒடிச்சு வச்சு அதுக்கு மேலே அந்த புல்லை பிடுங்கி மேலே போட்டு அடியில் கிடங்கு மாதிரி வச்சு அது தண்ணி அப்புறம் அங்கிட்டு பேக்கியாக வச்சு விட்டுன்னு அங்கிட்டு போயிடும். அந்த கிடங்குல தான் வளர்த்தாங்க எங்கெல்லாம். அந்த கொவை இல்லாத இடத்துல அந்த குச்சில் இப்போ தான் தார்பாய் இந்த மாதிரி இருக்கிறது தான் சார் நல்லாயிருக்கு. நான் அந்த கோவைக்குள்ளையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தோம். கோவையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம கல்லுக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் தான் இருக்கும் அந்த கோவை வந்து. அது நல்லாவெலாம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தார்பாய் இந்த மாதிரி இதில் இருக்குது, இந்த குசையில் இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது. பாம்பு பள்ளி எல்லாமே மேலே வந்து ஏற தான் செய்யும், இருக்கல. ஆமாம், பஸ் ஏறினா பிடிச்சி சாப்பிடக்கூட செய்யும். காட்டுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து அந்த கோவைக்குன்னு எல்லாமே வரும் சார். கரடி புலி எல்லாமே அந்த மழை நேரத்தில் வந்து அந்த கோவைக்கு அதுவும் தான் வரும். அது நினையாமல் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். கோவைக்கே வந்துடும். நம்ம உள்ள நாங்கள் இப்போ இந்த மாதிரி பேச உண்டு ஆள் ஏதாச்சும் அமட்டுனா தான் அது விலை போகும் வேறு கோவை தேடி. இல்லைன்னா நம்ம இருக்கிற கோவைக்கு தான் வந்துடும். அதுக்கெல்லாம் ரொம்ப பயந்து தான் வாழணும். நைட்டில் தூக்கமும் வராது சரியா. பயந்து தான் வாழணும். இது எந்த பயம் இல்லாமல் இருக்குது சார். இங்கே எதுவும் தொந்தரவு கொடுக்காது. மழை வந்தால் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம் சார். ஒழுகாமல் இருக்குது இந்த ஒரு வீடு தான் சார் ஒழுகாமல் இருக்குது. அதுவும் கூட தம்பி தான் போட்டான் அந்த வீடுக்குனா. இன்னுமே வெளியில் தான் சார் இருக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கான். இந்த தகரை வந்து அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி இந்த ஒத்தத்தாரம் தான் வாங்கி போட்டான். ஒரு ஹோட்டலில் போய் இருந்து வேலை செய்கிறான். அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சு அம்மா அக்காலாம் ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு தகர மாதம் வாங்கி போட்டு விடுவோன்னு இந்த தகரமே அவன் தான் வாங்கி போட்டு விட்டான். இன்னும் அங்கே தான் இருக்கான் வெளியில். இந்த மற்ற நேரம் இந்த பிடிக்கிற நேரம் தான் தனித்தனியாக வந்து குடிசையில் இருந்துக்கிறோம். உழுகாதுல அப்போல்லாம் இருந்து இருக்காதுல. அந்த மழை பேனை வந்து ரொம்ப வீடு புற உழுவும். துணிமணிலாம் நிறைய அங்கே வைக்க முடியாது, செய்ய முடியாது. ஆள் நைட்டில் தூங்க முடியாது. புறம் ஒழுகி தண்ணியாக ஆயிடும். இந்த ஆகாசத்தில் தாரத்துக்கு வந்துடும். இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு படிப்பு ரொம்பவே முக்கியம் சொல்லிட்டு இங்கே உள்ள குழந்தைங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் படித்தாலும் வீட்டுக்கு வந்து வீட்டு பாடங்கள் செய்கிறதுக்கு வந்து கரண்ட் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்மளோட அன்பு சொல் அறக்கட்டளை மூலமாக இவங்களுக்கு சோலார் லைட்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. ஸோ அதற்கான வேலைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுக்கு, அதை படிக்க வைக்கிறதுக்கு புக்கு நோட்டு இந்த வண்டிக்கு விட்டி பீஸு இதுக்கெல்லாம் கொடுக்குறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு மாதம் பணம் கட்டணும். அதுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கரண்ட் இல்லை, எந்த சோனுமே இல்லை சார். அதுதான் ரொம்ப அழுதுட்டு இருந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்தால் அதில் அதுக்காண்டியே தான் முக்கால்வாசி அழுதும் சார். போகாம இருக்க எழுதலை, நான் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவேன்? டீச்சர் அடி வாங்கலை, நீ போய் அடி வாங்குவையா? நான் போக மாட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு போமா நானும் நீ போமா இருக்க எழுத முடியல ராத்திரி, நான் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவேன்? டீச்சர் எழுதிட்டு வரலன்னு சொல்லி அடிப்பாங்க. ரைட் இல்லை, கரண்ட் இல்லை, எழுத முடியலங்க மிஸ்ன்னு சொல்லு. நீ சொல்லுவையா அப்படி? அங்கே போய் டீச்சர் முட்டிக்கால் போட வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆசைனா, எங்களோட வாழ்க்கை எங்களோட போயிடட்டும், எங்களோட குழந்தைகளாவது படித்து ஒரு நல்ல அரசு உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கனவாக இருக்குது. சந்தோஷம் பெருமையாக இருக்குது சார். பிள்ளைங்க ரெண்டு போய் படிச்சுட்டு வந்து நைட்டில் கூட உட்காந்து படிக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அதை நான் நல்லா படித்து ஒரு நல்லா வேலைக்கு போய் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம அன்பு சொல் உலக அறக்கட்டளையோட தாரக மந்திரம். எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்தவங்கள தேடி அல்லது நம்மளை தேடி இவங்க வந்திருக்காங்க, இவங்கள தேடி நம்ம போகிறோம். ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதர்கள் மூலமாக தான் இங்கே ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்றது எழுதப்படாத விதி. அன்பு சொல் உலக அறக்கட்டளை எவ்வளவு தூரம் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை சிறப்பாக செயல்படுத்தணும்னு நம்புகிறோம்.
இவங்க வந்து அரிசி பருப்பு கொடுக்க வச்சுல ரொம்ப உதவியாக இருக்குது சார். இல்லைன்னா ரொம்ப தான் சார் கஷ்டமாக இருக்குது. அவங்க கொடுக்குற வசதியில் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது, கொஞ்சம் இதோட இருக்குது. இப்போ பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிறோம், இல்லைன்னா அந்த பசியோடு தானே சார் இருக்கணும். அங்கெல்லாம் சாப்பாடுக்கு தேட வரல, அந்த பசியோடு தான் தேடணும். இவங்க வந்து கொடுக்குற வசதி எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சார். அந்த இதை சாப்பாடுக்கு தேடுறதுக்குள்ளே இந்த சாப்பாடை வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிடுவோம். இவங்களுக்கு தேவையான விஷயங்களை, அடிப்படை தேவைகளை ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த முக்கியமான பிரச்சனை இந்த கரண்ட் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு சீக்கிரமே கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் அன்புசூழ் உலகோட சேர்ந்து இணைஞ்சு வேலை பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அன்புசூழ் உலகை நீங்கள் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அன்புசூழ் உலகு உங்களோடு கை கோர்த்து வேலை பார்க்க எப்போதும் தயாராகவே இருக்குது. எங்களுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்குங்க சார். கீழே இருந்தால் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இல்லை இந்த காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த யாராச்சும் வந்துக்கிட்டு இந்த கீழே இறங்கி மேலே இறங்கி இங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தான் தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் திங்கன்னு வச்சுருக்கணும் அங்கே வச்சுருக்கணும்.